யுவர் ஆனர், கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற என்னுடைய கட்சிக்காரர் ஒரு பொண்ணு. ஐ எம் சாரி, ஒரு பொம்பளை. ஐ எம் சாரி யுவர் ஆனர், ஒரு கிழவி 65 வயசு ஆகுது. அந்த 65 வயசு கிழவி தன்னுடைய 75 வயசு புருஷனை கொலை பண்ணிட்டான். அதுக்கு தான் இந்த கேஸ். யுவர் ஆனர், ஒரு முக்கியமான விஷயம், இந்த பேப்பர்ல எல்லாம் வாலிபன் கொலைன்னு போடுறான். யுவர் ஆனர், நீங்க அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும். 75 வயசு ஆன வாலிபனா? நேற்று கூட அப்படித்தான் 80 வயசு குமரி பருவம் அடைந்தான். என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த கொலைக்கு என்ன காரணம் சொல்றாரு தெரியுமா இவரான? அந்த பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கலையா, அதுக்காக கொலை பண்ணிடுவாங்களா? இந்த காலத்துல எந்த பொண்டாட்டிக்கு தன் புருஷனை பிடிச்சிருக்கு? அதாவது எந்த புருஷன் தன் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான்? பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கலன்னா கொலை பண்ணிடுவாங்களா? இப்போ விசிட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்க பொண்டாட்டிக்கெல்லாம் அவங்கள பிடிச்சிருக்கா? இங்க வக்கீல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பொண்டாட்டிக்கெல்லாம் அவங்கள பிடிச்சிருக்கா? மதிப்புக்குரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பொண்டாட்டிக்கு அவரை பிடிச்சிருக்கோ? இவ்வளவு ஏன் யுவர் ஆனர், என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிச்சிருக்கா? கொலையா பண்ணிட்டா? நமக்குள்ள பேசிக்குவோம். நீங்க என் எழுத்து விடு தானே, உங்க பொண்டாட்டிக்கு உங்களை பிடிச்சிருக்கா? தினமும் காலையில வீட்டுல இருக்கல தானே, கொலையா பண்ணிட்டா? பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கலன்னா வெட்ட மாட்டாங்க அப்படிங்கறத நீங்க ஒத்துக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் யுவர் ஆனர். அதுவும் இந்த பர்டிகுலர் கேஸ்ல இந்த கிழவிக்கு 65 வயசு ஆகுது. 40 வருஷம் பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்தாச்சு. இன்னும் இருக்க போறது 5 வருஷமோ இல்ல 10 வருஷமோ. இனிமே பல்ல கடிச்சிட்டு வாழணுங்கிற அவசியமும் இல்ல, ஏன்னா ஏற்கனவே எல்லா பல்லும் குட்டியாச்சு. ஆகவே என்னுடைய கட்சிக்கார கிழவி நிரபராதி என்ற முடிவை எடுத்து அவளுடைய காலம் முடிவதற்குள் நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கிவிட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அவள் செத்த பிறகு தீர்ப்பு எழுதுவதில் யாருக்கு என்ன லாபம்? யுவர் ஆனர், அந்த காது கேட்கிற மிஷினை இப்பதான் எடுத்து மாட்டிக்கிறீங்களா? நான் இவ்வளவு நேரம் பாயிண்டா எடுத்து விட்டேனே, எதுவுமே உங்க காதுல வேலையா யுவர் ஆனர்? என்ன சிரிப்பு? இங்க என்ன சட்டசபையா நடத்துறாங்க? உமா, அப்பா வீட்டை கோர்ட்டா நினைச்சுக்கிட்டு ஏதோ ஜட்ஜ் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இல்லாத ஒரு கேஸ எப்படி ஆர்கியூ பண்றாரு பாத்தியா? அப்பா, கேஸ் கிடைக்காம கோர்ட்டுக்கு போற வக்கீல்களையும் பாத்துருக்கோம், கேஸ் கிடைச்சி கோர்ட்டுக்கு போய் கேஸ்ல தோத்து போற வக்கீல்களையும் பாத்துருக்கோம், கேஸும் கிடைக்காம கோர்ட்டுக்கும் போகாம வீட்லயே ஆர்கியூ பண்ற வக்கீல இங்கதான் பாக்குறோம். டேய், அதெல்லாம் விடுங்கடி. அப்பாவுக்கு கோவம் வந்தா முகம் எல்லாம் எப்படி செக்கச்சுவேல் மாறிடுச்சு பாத்தியா? சின்ன வயசுல கூட இப்படிதான் புசுக்கு புசுக்குன்னு கோவம் வரும். என்னங்க, நீங்க கோர்ட்டுக்கே போலனாலும் பரவாயில்லைங்க, தினம் இப்படி கோச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். கவன கசக்காத. இனிமே இந்த வீட்டை வாசப்படியை நான் மதிச்சா ஏன்னு கேளுங்க. அப்பா 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 போகாதீங்கப்பா, என்ன பண்ணீங்கப்பா?
ஏய்யா, ஒருத்தன் கோவமா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கல, என்ன ஆச்சுன்னு கேட்க கூடாதா? கேட்கறேன்னா சொல்லாம விட்டுற போறியா? ஏன் நீயா கேட்க கூடாதா? சரி கேட்கறேன், என்ன ஆச்சு? அத ஏன்யா கேக்குற? சரி கேட்கல, விட்டுரு. கேளியா. அட சொல்லு ஐயா. நான் ஒரு வக்கீல்னு உனக்கு தெரியல. நீ சொல்லித்தான் தெரியும். நான் கோர்ட்டுக்கு போறதில்லைன்னு உனக்கு தெரியல. ரொம்ப நாளா போறது இல்லைன்னு தெரியும். என்ன நக்கலா? ஏன் ரொம்ப நாளா கோர்ட்டுக்கு போறதில்லைன்னு உனக்கு தெரியல? தெரியும் ஐயா. உனக்கே தெரிஞ்ச இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு என் பொண்ணுங்களோட சேர்ந்து அவளையும் இந்த கலாட்டா பண்றாயா? வக்கீலு, உன் பொண்டாட்டி சரியில்லையா? இந்த பாரு, க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சேன்னு பாக்குறேன், இல்லன்னா மான நஷ்ட வழக்கு போட்டுருவேன். என் பொண்டாட்டியை பத்தி சொல்றதுக்கு நீ யாரியா? பக்கத்து வீட்டுக்காரங்கிற லிமிட்டோட நடத்திக்கோ. ரிட்டையர்டு கர்னல்னு கூட பார்க்க மாட்டேன், பீரங்கியார சுட்டுருவேன். கர்த்தாவே, காலங்கார்த்தால இது எனக்கு தேவையா? மேரி, ரெடி ரெடி. வக்கீல் சார் குரல கேட்ட உடனே தயார் பண்ணிட்டேன். என்னம்மா அது? பாவக்காய் சூப்பு உடம்புக்கு நல்லது. ஏன் உனக்கு தான் சக்கரை வியாதி இருக்கு, எனக்கு எதுக்கு பாவக்காசை கொடுக்குற? வக்கீலு, நான் பட்டாளத்துல கர்னலா இருந்த போது எத்தனையோ எதிரிகளை எப்படி எல்லாமோ விரட்டி அடிச்சிருக்கேன். பக்கத்து வீட்டு வக்கீல் நீ, உன்னை விரட்டி அடிக்க என் கைவசம் இருக்கிற ஒரே பீரங்கி இதுதான். சுடாமலேயே ஓடிடுவேன். காஃபி இல்ல? இதான் இருக்கு. வாட் மிஸ்டர் தேங்காமுடி, என் மேல கோவமா? தேங்காய் முடிங்காத. அட போங்க தேங்காமுடி. தேங்காய் முடிங்காதம்மா. நான் சொல்லுவேன் தேங்காமுடி தேங்காமுடி தேங்காமுடி. இது பாரு, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். கோவம் வந்தா நான் அழுதுருவேம்மா. தேங்காய் முடி நான் சொல்லாத. தேங்காமுடிக்கா மட்டும் பாடுற பாகவதர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தேங்காமுடி கூட கிடைக்காத ஒரு வக்கீலோட நான் வாழ்க்கை நடத்துறேனே. உங்களை தேங்காமுடினாவது கூப்பிடுறேனே, அதுக்கு சந்தோஷப்படுங்க. ஏண்டா வேலைக்கார நாயே, என்ன தைரியம் இருந்தா இந்த ராஜசிங்கமங்கலம் ரகுநாத உடையாருடைய ஒரே பொண்ணை நீ காதலிப்ப? மன்னிச்சுக்கங்கய்யா, நான் உங்க வீட்டு வேலைக்காரங்க, உங்களுக்கு தூரத்து சொந்தக்காரன். நீங்க தான் எனக்கு சோறு போட்டீங்க, நீங்க தான் நான் படிக்க வச்சீங்க. அதுக்கு நன்றி கடனா தான் உங்க பொண்ணை காதலிச்சிட்டேன். உனக்கு நான் போட்டது பிச்சை, எனக்கு நீ செஞ்சது துரோகம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கய்யா. கடைசி வரைக்கும் உங்க பொண்ணை கண்கலங்காம காப்பாத்த நான் தயார். வக்கீல் படிப்பு படிச்சுட்டோங்கிற திமிர்ல பேசுறியா? அந்த படிப்பே நான் போட்ட பிச்சைடா. அப்படி நீங்க சொன்னா இந்த ஜென்மத்துல எந்த கோர்ட்லயும் எந்த கேஸ்லயும் நான் ஆஜராக மாட்டேன். வேற ஏதாவது தொழில் செஞ்சு உங்க பொண்ணை நான் காப்பாத்துவேன். என்ன தேங்காமுடி, மலரும் நினைவுகளா? தேங்காய் மூடிதான். தேங்காய் மூடிதாம்மா. நான் என் வக்கீல் படிப்பையே மறந்துட்டேன் பாரு, அதனால தேங்காய் மூடிதான். கோர்ட் வாசப்படியே மிதிக்கல பாரு, அதனால தேங்காய் மூடிதான். 20 வருஷமா இந்த கையால கேஸ் கட்டியே பிடிக்கல பாரு, அதனால தேங்காய் மூடிதான். அம்மா, ஆனா இதெல்லாம் எதுக்காக? உன்னை காதலிச்ச குத்தத்துக்காக, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்காக. படிச்ச படிப்பு மறந்துடக்கூடாதுன்னு அப்பப்ப வீட்டுல நானே ஒரு கேஸ உருவாக்கி நானே ஆர்கியூ பண்றேன் பாரு. தேங்காய் மூடின்னு சொல்ல மாட்டேனே, சொல்லுவேன். அப்பா விளையாட்டுக்கு பேசிட்டேன், சாரிப்பா. அப்பாவா? இனிமே நீ எனக்கு பொண்ணும் கிடையாது, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது, இவன் எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, நான் இவளுக்கு புருஷனும் கிடையாது, சாப்பாடு சாப்பாடும் கிடையாது. அப்பாப்பா சாப்பாடு வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி கூட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெள்ளரிக்காய் பச்சடி. இந்த உருளைக்கிழங்கு பொரியல முறுமுறுன்னு வறுத்து வச்சிருக்கலாம் உங்க அம்மா. ஆமா சதிகாரி, இந்த தக்காளி கூட்டுல பாசிப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கலாம். ஆமா. வேண்டாமா, நான் கோவத்துல இருந்தாகணும். டாடி டாடி சாரி டாடி சாப்பிடத்தான் வாங்க டாடி. டாடி டாடி
பட்டா சிரிப்பா இருக்காதா? சீரியஸா இதை எடுத்தீங்கன்னா வியப்பா இருக்காதா? சரி மன்னிப்பு மன்னிப்பு வாங்க டாடி லஞ்சுக்கு. டாடி டாடி சாரி டாடி சாப்பிடத்தான் வாங்க டாடி. காலைத் தொட்டு கேட்டுக்கிறோம் கண்ணத்துல. வாங்க மிஸ்டர் வீரப்புத்தான் போதும் மிஸ்டர். டார்லிங் டார்லிங் குட் மார்னிங். என்ன மேரி காலங்காத்தால தொந்தரவு பண்ற? வாஷ் பண்ணிட்டு வாங்க. கேப்ப கஞ்சி தரேன், குடிச்சிட்டு நல்ல பிள்ளையாட்டம் போய் வாக் பண்ணுங்க. ம் ம் என்ன மேரி இது வாங்க. தினம்? அடம் பிடிக்க சூரியன் உதிக்க வேண்டாம். எக்ஸசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் மாடிக்கு போகுது. உடம்பு எவ்வளவு ட்ரிம்மா வச்சிருக்காரு. கர்த்தாவே, அவர் உடம்ப ட்ரிம்மா வச்சிருக்காரா? வயித்த பார்த்தா உள்ள என்னதான் எக்ஸசைஸ் பண்றார் எனக்கு புரியலையே. வாங்க காட்டுறேன். வாங்க. டார்லிங், நீ ஏதோ வக்கீல் தினம் காலங்காத்தால எழுந்திருந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாரு சொன்ன. ஆமா. ஆளையே காணும். பண்ணி முடிச்சிட்டாரா? கடவுளே, இது மோசமான வயசுங்க. அதான் எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன். இப்ப பாருங்க, வேர்வையெல்லாம் வெளியே வந்துடுச்சா? இனிமே ஒரு வியாதியும் வராது. அதெல்லாம் கேள்விங்க. சரி, எள்நீர் சாப்பிடுங்க. கீழே போமா, எனக்கு இன்னும் 200 தண்டால் பாக்கி இருக்கு. அம்மா, கீழே என்ன தண்ணி? தண்ணி இல்லம்மா, எல்லாம் என்னோட வேர்வை. வேர்வையா? பார்த்து உன்னை செய்யுங்க. பார்த்த அப்புறம் தான் செஞ்சேன். டடா. ஐசி மேரி, பாத்தியா வக்கீல் என்ன பிரமாதமா எக்ஸசைஸ் பண்றார். இத மாதிரியே பண்ணி டெய்லி பக்கெட் பக்கெட்டா வேர்வை வெளியில போச்சுன்னா உடம்பு துரும்பா இழைச்சிரும். ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், அதுவும் கல்யாணமான ஆம்பளைங்களுக்கு சொல்றேன், அதுவும் முக்கியமா கல்யாணமான வயசான ஆம்பளைங்களுக்கு சொல்றேன். நமக்கு வயசு ஆக ஆக பொண்டாட்டிங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்க. எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க. நமக்கு வேண்டியதை நாமளே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிடணும். தோசை வரட்டி மாதிரி முறப்பா இருக்கு, அவள மாதிரியே. அந்த வரட்டியும் சாப்பிட விட மாட்டாங்களே. ஹலோ, எங்க நான் தான் போன் எடுத்துட்டு அப்புறம் ஏன் மணி அடிச்சுட்டே இருக்கீங்க?
எங்க மணி அடிக்குது? வாசல்லையா? நீங்க வாங்க வெளியில. நான் டான்ஸ் வாத்தியார் இல்ல, சேவைக்கு சமூகம். வாங்க வெளியில. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் கிராம நகர சமூக திட்ட ஆபீஸ்ல இருந்து வர்றேன். என் பொண்டாட்டி வீட்டுல இல்ல, அப்புறமா வாங்க. நீங்க இருக்கீங்களே, எனக்கு அது போதும். உங்க வீட்ல மாடு இருக்கா? அது என் பொண்டாட்டி தான் கேட்கணும். எத்தனை மாடு இருக்கும்? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும். எத்தனை பசு எத்தனை எருமை இருக்குங்க தெரியாதா? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும். சுமார் எத்தனை படி பால்சார் கறக்கும்? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும். என்ன சார் நீங்க எதுக்கு எடுத்தாலும் பொண்டாட்டியை கேட்கணுங்கிறீங்க? நீங்க ஆம்பளை தானே? அதுவும் என் பொண்டாட்டி தான் கேட்கணும். அதுவும் உங்க பொண்டாட்டியை தான் கேட்கணுமா? அப்போ ஒண்ணு செய்யறேன், நான் இங்க இருந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டே போறேன். என்னங்க நீங்க பொம்பளை இல்லாத வீட்டுல வந்து தகராறு பண்றீங்க? இப்போ நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்களே ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உள்ள வரமாட்டேன், இல்லைன்னா உள்ள வந்துருவேன். ஐயோ, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? இத பாருங்க, நீங்க எங்கிட்ட வருத்தப்படக்கூடாது, எங்க ஆபீசர்ட்ட தான் வருத்தப்படணும். அவர் தானே என்ன கேட்டு வர சொல்லிருக்காரு. என்ன கேட்டுட்டு வர சொல்றாரு? உங்க வீட்டுல உள்ள மாடுங்களுக்கு எல்லாம் வியாதி வருதா? என் மாடுங்க இது வரைக்கும் எனக்கு தலைய வலிக்குது, அமிர்தாஞ்சனம் கொண்டு வா அப்படின்னு கேட்டது இல்லைங்க. உங்க பொண்டாட்டியை கேட்டிருக்கலாம்ல. அது என் பொண்டாட்டி தாங்க கேட்கணும். அதனாலதான் சொல்றேன், நான் இருந்து கேட்டே போறேன். நீங்க உள்ள என்னங்க வாங்க. நீங்க வயசுக்கு வந்த ஆம்பளை, நான் வீட்டுல தனியா இருக்கிறேங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். அங்க பார் பக்கத்து வீட்டுல வேடிக்கை. வக்கீல் வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு. யாரோ ஒரு பொம்பளை வந்து ஏதோ விசாரிக்கிறாங்க. பிள்ளைங்க சம்சாரம் வெளியில போயிருக்கு நினைக்கிறேன். வக்கீல் பயந்து நடுங்கிக்கிட்டு கதவு கூட முழுக்க திறக்காம தலையை நீட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இத நான் சும்மா விட போறது இல்ல. வக்கீல் பொண்டாட்டி இன்னைக்கு வரட்டும், இத வச்சு ஒரு பெரிய ரகலையே பண்ணிடுவோம். ஐயோ, மேல அடிக்காதீங்கம்மா. அடேடேடேடே, பிரமாதம். உங்க கருத்துக்கு எனக்கு டேஞ்சர் தான். ஏன் சார் இதெல்லாம் திறக்குறீங்க? ஒரு பாதுகாப்புக்கு தான். யாருக்கு பாதுகாப்பு? உங்களுக்கு தான் பாதுகாப்பு. எனக்கு என்ன பாதுகாப்பு? பலே பலே, வீடு ரொம்ப பிரமாதம். வாங்க வாங்க உட்காருங்க. எங்க? இங்கதான். இந்த இடத்துலயா? எங்க நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் கேட்டுட்டு சீக்கிரம் வெளியில போயிடுறீங்களா? நான் தோசையை எடுத்து வச்சுட்டேன், சாப்பிடணும், பசிக்குதுங்க. உங்களுக்கு பசிக்குது, எனக்கு தாகமா இருக்கு. என்ன தாகம்? அந்த தாகம் தான். எந்த தாகங்க? வெயில்ல இருந்து வந்தா என்ன தாகம் இருக்கும்? தண்ணி தாகம் தான். போய் கொண்டு வாங்க. ஏன் அதுக்கும் பொண்டாட்டி கேட்கணுமா? சரியான பேக்கா இருக்கும் போல இருக்கு. வீடு நல்லா கட்டி இருக்கு. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேனோ தெரியல. இந்த சோடா பொட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கு. ஐயோ, என்னங்க நீங்க உள்ளே வந்துட்டீங்க? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, அதனாலதான் வந்துட்டேன். கொடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. என் தாகம் அடங்கிருச்சு. நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்களே, நீங்க சாப்பிடுங்க. அப்ப நீங்க போயிடுறீங்களா? நான் உட்கார்ந்துகிட்டே கேள்வி கேக்குறேன், நீங்க சாப்பிட்டுக்கிட்டே பதில் சொல்லுங்க. ஏன் சார், வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கப்படாதா? சாப்பிடுறீங்களா? நீங்க இவ்வளவு அன்பா கேக்குறீங்க, சாப்பிடலன்னா வருத்தப்பட மாட்டீங்களா? சாப்பிடுறேன். இத பிடிங்க. அத கொண்டாங்க. இத பிடிங்க. சாம்பாரா? இதையும் பிடிங்க. இப்போ உங்களுக்கு பசுமாடு எப்படி கண்ணு குட்டி போடுதுன்னு தெரியுமா? கண்ணு போடும்போது நீங்க பாத்திருக்கீங்களா? சனியனே, முண்டம், சோடா புட்டி, தனியா இருக்கிற ஆம்பளை கிட்ட என்ன கேள்வி கேட்கறது கிடையாது. எழுந்து வெளில போடி. தோசை சாப்பிட்டு போறேனே. என்னங்க கீழே கதவு திறந்து போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? உன் காரை பார்த்த உடனே மாடிக்கு ஏறி வந்தேன். எதுவும் தகராறு வந்துடக்கூடாது. என்னது தகராறா? ஒரு பேச்சுக்கு சொன்னேம்மா. சரி, யாராவது வந்தாங்களா? பேப்பர் போடுற பையன் வந்தா, பணம் கேட்டா, அம்மா வரட்டும்தான் சொல்லி அமிச்சேன். அப்புறம் பாத்ரூம் கழுவுறவன் வந்தா, கழுவலாமான்னு கேட்டா, அம்மா வரட்டும்தான் சொல்லி அமிச்சேன். அப்புறம் இந்த வீடியோ லைப்ரரியில இருந்து பையன் வந்தா, அடுத்த வர வேண்டிய படம் எல்லாம் திருட்டுபடி வந்துருச்சா, அம்மா வரட்டும் வாங்குவாங்கன்னு சொன்னேன். அது சரி, போன் ஏதாவது வந்ததா? 2 ராங் நம்பர் வந்தது. அம்மா வரட்டும் ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சு. அவ்வளவுதானே? சரி, இது யாரும் உங்க அம்மா வந்து எடுத்துட்டு போவாங்களா? நானே எடுத்துட்டு போறேன்.
என்ன வக்கீல் சார், காலையிலிருந்து வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பிஸி போல இருக்கு. வெளியில தலையே காட்டல. என் பொண்டாட்டி நான் வெளியில போறேன், வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கடா அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டேன். பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் வீட்டுக்குள்ளே இருந்து ஜாக்கிரதையா வீட்டை பாத்துக்கிட்டேன். அப்படியா? இன்னைக்கு மத்தியானம் 19-18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலே, யாரது? மிலிட்டரி சார், நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க. உங்க வீடுதான். உங்களை பார்த்தேனே. என்னையா 19-18 வயசுல ஒரு சின்ன பொண்ணா? 17-16 தான் இருக்குமா? கிளி மாதிரி இருந்தாளா? கிளி மாதிரி அழகா லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. எத்தனை மணிக்கு? 12-10. நீங்க முதல்ல உங்க கண்ணாடியை மாத்துங்க சார். அவ கூலிங் கிளாஸ் போட்டுக்கல, சோடா புட்டி கண்ணாடி மாட்டிக்கிட்டு இருந்தா. அம்மா, அவ கிளி இல்ல, பூனை, கிழட்டு பூனை. ஏன் சார், அவளுக்கு 19-18 வயசா? 55 வயசு இருக்கும் சார். அது ஒரு பைத்தியம்மா. வீட்டுக்கு வந்தது, துரத்தி விட்டுட்டேன். யாராவது வந்தாங்களான்னு கேட்டனே. அந்த பொண்ணு வந்தது ஏன் என்கிட்ட சொல்லல? அவ பொண்ணு இல்லம்மா, கிழவிங்கிறனே. கிழவியோ குமரியோ என்கிட்ட சொன்னீங்களா? ஆமா, அவ வந்தத சொல்றதுக்கு அவன பெரிய விஐபியா? பாத்ரூம் கழுவுறவன் வந்தான்னு சொன்னீங்களா? அவன் என்ன பெரிய விஐபியா? நோ 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 நோ. என்னால உங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரக்கூடாது. நான் என்னடா பக்கத்து வீடு, தெரிஞ்ச வீடு, ஒரு சின்ன பொண்ணு வந்து 3-4 மணி நேரம் தங்கிட்டு போனாங்களே, ஒருவேளை வேண்டப்பட்ட பொண்ணா இருக்குமோன்னு யதார்த்தமா விசாரிச்சேன். அவ்வளவுதான். ஐயா, மிலிட்டரி ஐயா, நீங்க உங்க கண்ணாடியை மட்டும் மாத்தினா போறாது, உங்க கடிகாரத்தையும் மாத்தணும். அவ இந்த வீட்டுல 3-4 மணி நேரம் இல்ல, 3 நிமிஷம் தான் இருந்தா. இல்ல வக்கீல் சார், நீங்க ஜாலியா சந்தோஷமா இருந்ததுல 3 மணி நேரம் உங்களுக்கு 3 நிமிஷமா போயிருக்கு. நான் தான் கேட்டுக்கிட்டே இருந்தேனே, ஒரே சிரிப்பும் கும்மாளம், என்ன கலகலப்பு. அது கலகலப்பு இல்ல ஐயா, கழுத்தறுப்புயா. அது பாருமா, அது ஏதோ கிராம சேவகையாமா. இந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் வயிற்று வலி வருமானு கேட்டா, திடீர்னு பாரு அந்த கிழவிக்கு தாகம் எடுத்துருச்சு. தண்ணி தாகம் தான் ஐயா, தண்ணி தாகம் தான் ஐயா. தாகம் எடுத்துருச்சா, வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு வச்சிருந்த தோசைய அவ எடுத்து சாப்பிட்டு போய். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பண்ணி வச்சிருந்த தோசைய அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? நீங்க பட்னியாவா இருந்தீங்க? பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? சின்ன பொண்ணு, வேண்டப்பட்ட பொண்ணு, வீடு தேடி வந்துட்டா. வெறும் வயித்தோட அனுப்ப முடியுமா? வெறும் வயித்தோட அனுப்ப முடியுமாவா? இங்க வாயா. மிலிட்டரி சார், எத்தனை நாளா என் பொண்டாட்டி முன்னாடி என்ன மாட்டி விடணும்னு கரங்கட்டிக்கிட்டு இருந்தீங்க? ஐயோ வக்கீலு, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சின்ன பொண்ணு விஷயத்தை நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்ஃபேக்ட் நான் மத்தியானமே டெலிபோன் பண்ணேன். மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது, யாரும் எடுக்கல. சரி, ஒரு கால் நீங்க பிஸியா இருப்பீங்களோன்னு விட்டுட்டேன். இந்த விஷயத்துல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எனக்கு என்ன சார், இது உங்க வீடு, நீங்களாச்சு, உங்க பொண்டாட்டியாச்சு. வந்தாலே அந்த சின்ன பொண்ணாச்சு. சின்ன பொண்ணு இல்ல சார்ங்கிற. ஐயோ, நில்லுங்க, பின்னாலேயே வாங்க. இத்தனை நாளா நான் ஒரு ஏகபத்தினி விரதனா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எம்எல்ஏ சந்தேகப்பட்டுட்டல நீ. பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், இவங்க சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 20-25 வருஷ தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டேன். இதெல்லாம் கூட பரவாயில்லம்மா, ஒரு 18-20 வயசு பொண்ணோட நீ என்ன கனெக்ட் பண்ணி பேசிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு 55 வயசு சோடாபுட்டி கடவியோட நீ என்ன சந்தேகப்பட்டுட்ட. இந்த பார், நீ ராஜசிங்க மங்கலத்து பரம்பரையை சேர்ந்தவன், நான் ஒரு சாதாரண சாமானியன், கூலிக்காரன் பரம்பரையை சேர்ந்தவன். உள்ள படுப்பேன், வராண்டால படுப்பேன், ரோட்ல படுப்பேன். என்ன வக்கீல் சார், போர்வை தலகாணியோட வராண்டாக்கு வந்துட்டீங்களா? சந்தோஷம் தானே? பின்ன என்ன சார், ஒரு நாளை போல இருட்டப்படாதுங்கிற. மணி 7 அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வர்றிய, போர் அடிக்காது உன் பொண்டாட்டிக்கு? அதான் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டேன். சீட்டாடலாம் வாயா. பேசாம வீட்டுக்கு போயா. இன்னைக்கு நான் சீட்டாடாம போக போறது இல்லையா? வீட்டுக்கு போயாங்கிற? போக மாட்டேயா. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தேன்னா வேற ஒரு ஆட்டத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படும். என்னையா சொல்ற? நீ பட்டாளத்துல இருந்து உனக்கு குடும்ப வாழ்க்கையே மறந்து போயிடுச்சு, ஊடலும் மறந்து போயிடுச்சு. பேசாம அந்த செடிக்கு பின்னாடி நெல்லு, மத்ததெல்லாம் தானா புரியும். போய்யா. நான் வராண்டால பனியில படுக்க போறேன். மழை வந்தாலும் வரலாம், வெயில் அடிச்சாலும் அடிக்கலாம்.